ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆன்மீக பயிற்சி. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், இன்று பாப் தாதா அனைத்து குழந்தைகளின் அமைதி ஸ்திதியை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரே வினாடியில் அமைதி ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி எந்த அளவில் உள்ளது என்பதை பாப் தாதா பார்க்கின்றார். இந்த ஸ்திதியில் எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் நிலைத்திருக்க இயலுகின்றதா அல்லது அத்தகைய ஸ்திதியில் நிலைத்திருக்க மிகுந்த அவகாசம் தேவைப்படுகின்றதா? ஏனெனில் அநாதி ஸ்திதியே இனிய அமைதிதான். ஆதி ஸ்வரூபம் ஒலி எழுப்பும் ஸ்வரூபம்தான். ஆனால் உங்களுடைய அநாதி அவிநாஷியான சமஸ்காரம் அமைதியே ஆகும். உங்களுடைய அநாதி சமஸ்காரத்தை, அநாதி ஸ்வரூபத்தை, அநாதி சுபாவத்தை இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பதால் தேவைப்படும் பொழுது அத்தகைய ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க இயலுகின்றதா? 84 பிறவிகளாக ஒலியை எழுப்பி வந்திருக்கின்றீர்கள். ஆகவே ஒலியை எழுப்பவே மிகுந்த பயிற்சி செய்திருக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது சிருஷ்டி சக்கரம் முழுமையாக சுற்றிவிட்டதால் நீங்கள் இனிய அமைதியான இல்லத்திற்கு திரும்பும் தருணம் இப்போது வந்துவிட்டது. ஆகவே இப்பொழுது அநாதி ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் வீடு திரும்பும் தருணம் மிக அருகாமையில் உள்ளது. இப்பொழுது முதல், இடை, கடை ஆகிய முக்காலத்தின் பங்கை பூர்த்தி செய்துவிட்டு உங்களுடைய அநாதி ஸ்வரூபத்தில், அநாதி ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான நேரம் இது. இதனால் இச்சமயத்தில் இத்தகைய பயிற்சி மிகவும் அவசியமாகும். நாம் கர்மேந்திரிய ஜீத் ஆகிவிட்டோமா என்று சுய சோதனை செய்யுங்கள். ஒலி எழுப்பாமல் இருக்க வேண்டுமானால் உதடுகளினால் எழும் சப்தத்தினால் கவரப்படக்கூடாது. இதைத்தான் ஆன்மீக பயிற்சி என்று கூறுகின்றோம். இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுவதற்காக பலவிதமான உடற்பயிற்சிகளை மனிதர்கள் பயின்று வருகின்றனர். அவ்வாறே இப்பொழுது ஆத்மா சக்திசாலியாக மாறுவதற்காக நீங்கள் இத்தகைய ஆன்மீக பயிற்சியை பயில வேண்டும். நாலாபுறத்திலும் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும், குழப்பங்கள் இருப்பினும், ஒலி எழுப்பினாலும், ஒலிக்கு அப்பால் உள்ள ஸ்திதியில் நிலைத்திருக்க இப்பொழுது நெடுங்கால பயிற்சி தேவை. அமைதியான சூழ்நிலையில் அமைதியான ஸ்திதியை ஏற்படுத்துவது ஒரு பொருட்டல்ல. ஆனால் குழப்பத்திற்கு இடையில் நீங்கள் அமைதியுடன் இருப்பதற்கு மிகுந்த பயிற்சி தேவைப்படுகின்றது. அத்தகைய பயிற்சியை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? உங்களுடைய பலவீனங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சமஸ்காரங்களினால் ஏற்படும் வீண் எண்ணங்கள் ஆகியவை மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் அத்தகைய குழப்பம் மிகுந்த சூழ்நிலையில் சலனமற்று இருக்க முடியுமா? அல்லது அதற்கு அவகாசம் தேவைப்படுகின்றதா?
ஏனெனில் அதற்கு அவகாசம் தேவைப்பட்டால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். இறுதி நேரத்தில் மிகுந்த அவகாசம் கிடைக்காது. இறுதி தேர்வுதான் ஒரு வினாடி அல்லது ஒரு நிமிடமே நீடிக்கும். நாலாபுறத்திலும் காணப்படும் குழப்பமான சூழ்நிலையில் சலனமற்று இருப்பதில்தான் வரிசை கிரமம் ஏற்படுகின்றது. இப்பொழுது குழப்பமான ஸ்திதியிலிருந்து சலனமற்ற ஸ்திதியை அடைய மிகுந்த அவகாசம் தேவைப்பட்டால் இறுதி நேரத்தில் முடிவு எவ்வாறு இருக்கும்? ஆகவே இத்தகைய ஆன்மீக பயிற்சியை இப்பொழுது முதலே செய்து வாருங்கள். இப்பொழுதே மனதை எப்பொழுது வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அமைதியான ஸ்திதியில் நிலைக்கச் செய்து வந்தால் இறுதி தேர்வுத்தாள் மிகவும் சுலபமாக இருக்கும். எத்தகைய கேள்வித்தாள் கொடுக்கப்படும் என்பதையும் நான் இப்பொழுதே கூறிவிட்டேன். ஆனால் மிக குறைந்த இறுதி காலத்தில்தான் உங்களுடைய எண் நிர்ணயிக்கப்படும். உங்களுடைய ஸ்திதியையும் வலிமைப்படுத்துங்கள். உடல், உடலின் உறவுகள், உடலின் சமஸ்காரம், மற்ற மனிதர்கள், வஸ்துக்கள் அல்லது வைபவம், மற்றவர்களின் அதிர்வுகள், சுற்றுப்புறம் ஆகியவை எவ்வாறு இருப்பினும் அவற்றினால் கவரப்படக்கூடாது. இதைத்தான் நஷ்ட மோகா சமர்த்த ஸ்வரூபம், அதாவது முழுமையான பற்றற்ற நிலை என்று கூறுகின்றோம். ஆகவே அத்தகைய பயிற்சி செய்து வருகின்றீர்களா? Om Shanti. Today's topic is spiritual drill. God's sweet version. Sweet child, today Bap Dada was seeing the stage of sweet silence in the children. To what extent is there the practice of being stable in the state of silence in a second? Can you stabilize yourself in this state whenever you want, or does it take you time? Your eternal form is of sweet silence. Your original form is of coming into sound, but your eternal imperishable sanskars are of silence. So, knowing your eternal form and eternal personality, are you able to stabilize yourself in that whenever you wish? 84 births are taken to come into sound, which is why there is greater practice of coming into sound, but your eternal form is of silence, and in any case at this time, because the cycle is finishing, you have to return to your home of silence. Now the time to return home is close. Now it's time to close your role of the three aspects of time: the beginning, middle, and end. So, stabilize yourself in your eternal state and eternal form. This is why there is a greater need for this practice. Check yourself and see if you have conquered the senses.
If you do not want to come into sound, does making a sound through the mouth pull you towards itself? This is what is called spiritual drill. Just as nowadays the prevention of all illness of the body is by learning exercise, so too there is a need at present for the practice of spiritual exercise to make the soul powerful. No matter what atmosphere there is all around, there may be disturbance while living in sound. You now need the practice over a long period of time of going into a stage beyond sound. To become peaceful in an atmosphere of peace is not a big thing. You need the practice of being peaceful in the midst of peacelessness. Are you familiar with this practice? Whether there is disturbance because of your weaknesses or disturbance because of waste thoughts from your sanskars, are you able to make yourself immovable at such a time of disturbance, or does it take time? If it takes time, that situation may deceive you. At the end, you will not have a lot of time. The results of the paper will emerge within a matter of a few seconds or minutes. But your number will be fixed by your ability to remain immovable when there is an atmosphere of disturbance everywhere. If over a long period of time you practice of becoming immovable in a situation of disturbance takes time, what will your result be at the end? This is why you must practice doing spiritual exercise. You should be able to stabilize your mind anywhere, at any time, in any state, for any length of time you wish. The final paper is extremely easy, and you have been warned in advance that you will be tested in this way. But the number will be received in a very short space of time. The stage should be so powerful that although the bodily relations, bodily sanskars, individuals or wealth, vibrations and atmosphere may all be present, nothing can attract you. This is what is called Nashta Moha, Smriti Swarup, that is, the one who has destroyed all attachment and is the embodiment of consciousness. Do you have this practice? Om Shanti.